இவங்களும் இவங்களுடைய கணவர் முகமடும் தனியாக வசிச்சுட்டு வராங்க. அவங்க கணவர் முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் ஒரு செக்யூரிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஸோ எப்போ வழக்கம் போல் சம்பவம் நடந்த அன்றைக்கி இவர் என்ன பண்ணுறாருன்னா நைட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. ஓகே, வேலைக்கு போனவர் கால் பண்ணுறாரு, இரவு முழுக்க அவங்க கால் அட்டன் பண்ணல. மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது சரி மாமியாரை கொண்டுட்டாங்க. எதுக்காகனா அவங்க நகைக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதற்காக அந்த நகை தேவைப்பட்டுச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, எதற்காகனா தன்னுடைய தங்கையோட கணவர் போதை வழக்கில் உள்ளே போகிறாரு. போதை வழக்கில் ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. ஓகே ஓகே, ஜெயிலுக்குள்ளே போகிறவரை ஜாமீனில் வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு பணம் தேவைப்படுது. அதற்காக தான் நிகழ்த்தப்பட்ட கொலை தான் இந்த விஷயம் என்ன இருக்குது. இங்கே தான் என்ன ஆகுதுன்னா அவங்க போட்ட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள மைமூனா அவங்க மாமியாருக்கு பின்னாடி போய் நின்றுட்டு ஷாலால் அவங்க கழுத்தை போட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அவங்க ஃபர்தர் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு லாக் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஹசீனா தங்கச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க குக்கர் இருக்குல்ல கிச்சனில், அந்த குக்கர் எடுத்து அவங்க முகத்தில் ஓங்கி அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக அங்கே இருந்தது இல்லையா சிலிண்டரு, 2 பேருமா தூக்கி அவங்க தலையில் அடி நடிச்சு அவங்களை கொண்டு விடுறாங்க. இதை விட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு கொடூர சம்பவமும் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து ஆமாம், இவங்களை கொலை பண்ணிவிட்டு அந்த 6 சவரன் நகை காதில் அவங்க 6 சவரன் கம்பல் போட்டிருந்திருக்காங்க. அந்த கம்பலை 2 காதோடு அறுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சிலிண்டரை அவங்க தான் திறந்து வச்சுருக்காங்க. ஏன் திறந்து வச்சுருக்காங்கன்னா இந்த சிலிண்டரை திறந்து வச்சுட்டா வீடு ஃபுல்லாக கேஸ் வந்துடுமா. ஸோ யாராவது ஃபஸ்ட்டு மைமூனாவை தேடி வந்து லைட் சுவிட்சை போடுவாங்களா, போடும்போது மொத்தமாக வீடு பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா மொத்த தடயங்களையும் அழிச்சிடலாம். சிலிண்டர் வெடித்து சத்த மாதிரி அந்த விஷயம் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ இதை தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் நாங்களே இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்